ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ரூமுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கான். அங்கே ஒரு டைனோசர் பொம்மை இருக்குது. அதில் ஹீரோட பேர் எழுதியிருக்கு. என்ன இந்த பொம்மையில் என் பேர் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுவா எனக்கு எப்போல்லாம் ஆத்திரம் வருமோ அப்போல்லாம் இந்த பொம்மையை போட்டு குத்துவேன், என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இவங்க ஒரு ரீசர்ச் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ட்ரிப்பு போக போகிறாங்க. அதுக்கு ஹீரோயினை வந்து கூப்பிட்டுருந்துருப்பான்ல. ஸோ அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும், சில நோட்ஸ் எல்லாம் அவளுக்கு தேவைப்படுது, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம்மை லாகின் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. 2 பேர் மூஞ்சும் அப்படியே க்ளோஸ்அப்பில் இருக்குது. ஸோ இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்களே அதை ரெடி பண்ணுங்கள், நான் போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு வரா. இவன் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணட்டுமே அப்படின்னு இவ பார்த்திங்கன்னா கதவை போய் லாக் பண்ணிடுறா. இதை லாயர் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவங்க 2 பேரும் உள்ளே போய் கதவை அடிக்கிறாங்களே அப்படின்னு. வெளியே தம்பி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். அம்மா எதுக்குமா அந்த லாயர் சும்மா சும்மா இங்கே வந்துட்டு இருக்கான்? எங்கள் அக்காவுக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா அது ஹீரோ மட்டும்தான், அவரோட இடத்துல வேறு யாருமே வரக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். டேய், எனக்கும் ஹீரோவை பிடிக்கும்டா, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இந்த லாயர் தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீ ஒரு டீச்சர் தானே, ஸோ நீ கரெக்டாக டிசிஷன்லாம் எடுக்க மாட்டியா அப்படின்னு. ஏன்டா ஏன்டா அப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு அங்கே ஒரு தனியாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஹீரோவை திரும்ப காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கிட்டா. ஸோ அவனும் அந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு அவரோட காலெல்லாம் தூக்கி ஒழுங்காக பெட்டில் போட்டு பெட்ஷீட்டெல்லாம் போத்தி விட்டுட்ருக்கான். வெளியே பார்த்திங்கன்னா லாயர் வந்துட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, போனவனை காணுமே அப்படின்னு. சரி ரொம்ப லேட் ஆச்சு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறான். அந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோ கதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஆமாம், என் பொண்ணு எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் தூங்கிட்டாளே அப்படின்னு. நான் போய் ஹீரோவை வெளியே அமுச்சு விட்டு வரேன் அப்படின்னு தம்பி பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். லாயருக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, நம்மளை ரொம்பவே அவாய்ட் பண்ணுறான், ரொம்பவே இரிட்டேட் பண்ணுற மாதிரியே சில விஷயங்கள் பண்ணுறானே அப்படின்னு. இருந்தாலும் பெருசாக எடுத்துக்கரல. சரி ஆண்டி, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பாயெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். தம்பி பார்த்திங்கன்னா ஹீரோவை வழி அமுச்சு விட்டுட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கான். அப்போ லாயர் வந்து கூப்பிட்றான். நீ என்னை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு. இல்லையே, நான் உன்னை ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீ எங்கள் அக்காவை கரெக்ட் பண்ண பார்க்குற, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கல. எங்கள் அக்காவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னா அது ஹீரோ மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது, வரட்டா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கு மேலேயும் லாயர் போய்ட்டு என்னத்தை பேச முடியும். ஸோ இவன் பார்த்திங்கன்னா கார் எடுத்து வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறான். ஸோ வேணுக்குனுமே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான். ஹீரோவும் பார்க்குறான் அவனுக்கு என்னதான் பிரச்சனையா அப்படின்னு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எப்படியும் டாக்ஸி பிடிச்சி தானே போவேன், நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. சரி வழியே வரான், எதுக்கு நம்ம காசை செலவு பண்ணிட்டு அப்படின்னு ஹீரோவும் பார்த்திங்கன்னா காரில் ஏறி வந்துட்டுருக்கான். அப்போ இந்த லாயர் வந்துட்டு சில விஷயங்களை சொல்கிறான். நான் ஹானஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா பயங்கர வெறி ஆகிட்டுருக்கு, என் பொண்டாட்டியை பிடிச்சிருக்குன்னு என்கிட்டே நீ சொல்லுவியா அப்படின்னு. அவள் ஒரு டாக்டராக இருக்கா, நான் வந்துட்டு ஒரு லாயராக இருக்கேன். ஸோ 2 பேத்துக்கும் நல்ல மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ ஓகே தான் அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா பட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் உன்னை பிடிக்கணும்ல அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். ஹீரோட மூஞ்சை பார்க்கணுமே, ஐயோ இருக்கிறதுல அவன் பாட்டை வேற போடுறானோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி காண்டாக தான் உட்காந்துட்ருக்கான். இதுக்கப்புறம் 2 பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டாங்க. சரி இவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கான். வா வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியல. இது உனக்கு நல்லா இருக்குமே, அது நல்லா இருக்குமே அப்படின்னு. இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் என் மேலே கேரிங்காக இருக்கீங்களே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாளைக்கு நீ தானே ஸ்பீச் கொடுக்க போகிற, ஸோ உன்னோட அப்பியரன்ஸை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு. இவளுக்கா புஷ்ஷுன்னு போயிடுது. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு. ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. எல்லோரும் பயங்கரமாக கிளாப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இந்த சைட் காட்டுறாங்க. தம்பி பார்த்திங்கன்னா அந்த டேனை வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு பிளேஸ்க்கெலாம் வந்ததே கிடையாதுடா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அட உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியா சொல்கிற, உங்கள் அக்கா என் பக்கத்தில் இல்லாதனால நீ என்கிட்ட ரொம்பவே வலிகிற மாதிரி தெரியுதே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே பார்த்திங்கன்னா டேனோட ஹஸ்பண்டு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி அப்படியே ஜோடியாக வந்துட்டுருக்காங்க. இதை அவள் பார்த்துட்டு கூப்பிட்றா. அவ்வளோதான், அவன் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுட்ருக்கான். வெளியே போய் வெயிட் பண்ண, நான் இவட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு. அந்த வெட்டிங் ரிங்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சார் இப்போ தான் எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு.
அதை நான் கேட்கணும், யார் அந்த பொண்ணு? அவள் என்னோட கிளைண்ட்டு. அம்மா நீ யார்ரா? நீ என்னடா இந்த நேரத்தில் என் பொண்டாட்டி கூட டேட்டுக்கு வந்திருக்கியா? அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணுறியா? அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஸோ தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிடுது. ஏன்டா நீ தானே ஒரு பொண்ணோட அப்படியே ஜோடியாக வந்துட்டு இருந்த, இப்போ என்ன எங்கள் 2 பேரையும் தப்பாக பேசுறியா? நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க, என்ன சீட் பண்ணுறீல அப்படின்னு எனக்கு கடுப்பாயிடுது. ஸோ சட்டையை பிடிச்சி அப்படியே சண்டைக்கு போயிட்டுருக்கான். டேன் தான் வந்து பிரித்து விட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே கடுப்பாக டேன் பார்த்தீங்கன்னா வெளியே நடந்து வந்துட்டுருக்கா. பின்னாடியே தம்பியும் வந்துட்டுருக்கான். இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போ, இன்றைக்கி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு அப்படின்னு டேன் சொல்லிகிட்ருக்கா. இங்கே பாரு, அவன் ரிட்டன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா நீ சண்டையெல்லாம் போடாத, ஸோ அப்படியே ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு. சரி, அது என் மைண்டை பொறுத்து இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. டேனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாரி, அந்த தம்பிக்காரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனோட ஃபஸ்ட்டு லவ்வே பார்த்திங்கன்னா டேன் தான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க அந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே ஹீரோயின்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வா நம்ம நைட்டு டின்னர்லாம் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அவள் அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். ஹீரோக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்பவே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கு. அதை பார்க்க அவளுக்கு பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து போகவே மனசு வரல. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த லஞ்சு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அவள் ரூமுக்கு வந்துட்டுருக்கா. ஹீரோட ரூமில் இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே போகிறா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இவன் என்ன இங்கேருந்து போயிட்டுருக்காளே அப்படின்ட்டு குடுகுடுன்னு உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோட ரூம்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. ஹீரோவை காணோம். அவன் வந்து வாஷ்ரூமில் இருப்பான் போல். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் லிப்ஸ்டிக் கரெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ கடுப்பாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அம்மா உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அதுவா, நான் ரொம்ப குடிச்சிட்டேன் போல், எனக்கு வயிறெல்லாம் பயங்கரமாக இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி படுத்துக்கிறான். இவளுக்கா கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நான் வேணால் போய் மாத்திரை மருந்து ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்லை பக்கத்தில் எந்த ஒரு மெடிக்கலுமே இல்லை, ஸோ நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காமல் போய் தூங்க அப்படின்னு. இவள் எப்படி விட்டுட்டு போவா? சரி, இந்த சைடு வந்து படு, உன்னோட வயிற்றை நான் வந்துட்டு தேய்ச்சி விட்றேன் அப்படின்னு. இவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கா. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. இப்போ எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அப்படியே திரும்பி ஹீரோயினோட ஃபேஸை பார்க்குறானா. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. ஸோ அப்படியே ரொமான்டிக்காக போகுதுன்னு பார்த்தா ஹீரோ ஒரு மாதிரி அப்படியே சிரிக்கிறான். என்னன்னு பார்த்தா பின்னாடி பாமாக போயிட்டுருக்கு. ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா 2 அடியை போட்டு எந்திரிச்சிட்ருக்கா. அட பைத்தியமே, என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவனும் சிரிக்கிறான். சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு. இவளுமே கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க, ரிட்டன் சைனா வரலான்ட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்காங்க. நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, நான் உன்னை சென்ட் ஆஃப் பண்ண வருவேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் வந்தேன், இந்த நிறைய கிஃப்டெல்லாம் வச்சுக்க அப்படின்னு ஹக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிட்ருக்கு. அவள் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அம்மா தாயே போமா, இங்கே எனக்கு வந்துட்டு ஒல வச்சிரோ போலே அப்படின்ட்டு அவனும் போன்றான். அவள் பார்த்தீங்கன்னா நீ போன்றா. ஐயோ போமா அப்படின்னு இவன் திரும்பி பார்த்தா ஹீரோனை காணாம். ஸோ ஐயோ போயிட்டாலே அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு உள்ளே வந்து ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்போட தான் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ வந்து கேட்குறான், நீ ரொம்பவே கடுப்பாக இருக்குன்னு புரியுது, ஆனால் நீ தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட. நான் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்? நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டே என்னோடய ரூம்லேருந்து போனதுனால தானே நீ இந்த மாதிரி இருக்க. அது வந்து என் ஃப்ரெண்டு மட்டும்தான்ப்பா, ஜஸ்ட்டு நான் குடிச்சிருந்தேன், அதனால என்னை ரூமில் கொண்டு வந்து விட்டுட்டு போனேன், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைன்லாம் எனக்கு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னா அவள் இன்னுமே பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கா. ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது இவள் ரொம்பவே ஜெலஸ் ஆகுறா அப்படின்றது. இருந்தாலும் இதுக்கப்புறமா என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுறான். இந்த சைடு நம்ம வைத்தியவும் ஜெங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர்த்த அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். உனக்கு என்னதாண்ட பிரச்சனை, ஏன்டா அந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணல அப்படின்னு. நான் அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்தேன்ப்பா, அதில் என்னோடய ஆண்மைத்தன்மை வந்துட்டு முழுசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எழுதியிருந்தானுங்க. ஆமாம், அது நடக்கலாம், பட் நாங்கள் வந்துட்டு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க தான் பார்ப்போம் அப்படின்னு. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா அதை நான் பெர்மனெண்ட்டாக லாஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ண முடியும், நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லையா அப்படி இப்படின்ட்டு சார் பார்த்தீங்கன்னா எக்ரியெல்லாம் குதிக்க போகிறாங்க. வைட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டையை கொத்தோடு பிடிச்சி இழுத்துட்ருக்கா. அவனுக்கு என்ன பிரச்சனை? 2 டாக்டர் வந்து இவ்வளோ தூரம் உங்ககிட்ட எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம், உனக்கு என்ன திமுறா? போடா ஒழுங்கா போ, அதெல்லாம் உனக்கு நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிடும், எதுவும் உனக்கு லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
ஸோ ஜெங்கு பார்த்தீங்கன்னா, அடடா! அவ என்ன பவர்ஃபுல்லா இருக்காயா! ஸ்ட்ராங்கா இருக்காயா! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். இந்த சைடு ஹீரோன காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வீட்டுக்கு வரா. "அம்மா நான் வந்துட்டேன்" அப்படின்னு. அவங்க வேகமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "உன் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அவன் ரூம்குள்ள போயிட்டு கதவ ஓப்பன் பண்ணவே மாட்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு. "என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு. ஸோ இந்த சைடு அந்த தம்பிய காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, டானுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா நேத்து நைட்டு வேற அவ அழுதுட்டே போயிருப்பா. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. டான் பார்த்தீங்கன்னா, ஃபோனை எடுக்கவே இல்ல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கதவு வந்து தட்டிட்டு இருக்கா. இவனும் யாரு அப்படின்ற மாரி கேட்கும்போது, நான் தான்டா அப்படின்னு கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரா. அப்ப இவன் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஃபோனெல்லாம் அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு, இவன் பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம் ஆக்டிங்க போட்டுட்ருக்கான். ஸோ இவளும் வந்து கேட்குறா, "ஏன் என்னாச்சு? ஏன் ரூம விட்டு வெளியே வரமாட்றியா?" அப்படின்னு. "அட நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட மசிலெல்லாம் ஏத்த வேணாமா?" அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. சரி, டேனு டேனை பற்றி ஏதாவது தெரியுமா? ஏன் அவளை பற்றி கேட்குற? அதுவா, நேற்று நைட்டு நான் அவளை டின்னருக்கு கூப்பிட்டு போயிருந்தேனா, அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த பொண்ணு கூட வந்தாங்க அப்படின்னு. என்னடா சொல்கிற? இது உண்மை தானே? ஆமாம், அப்போனா நாங்கள் பொய்யா சொல்கிறோம். அதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ, அவள் ஓகேவா இருப்பாளா அப்படின்ட்டு. அவள் நல்லா தான் இருக்கா, எனக்கு கூட மெசேஜ் எல்லாம் பண்ணா. அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம்ல அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற அளவுக்கு அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ப்ராப்ளமை நம்ம முடிக்கணும்னு டிவோர்ஸ் பண்ணுவோம். ஆனால் அங்கேருந்து வேற ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதெல்லாம் நீ வந்துட்டு தலையிடாத. ஒழுங்காக உன்னோட விஷயங்களை மட்டும் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் போன உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை தூக்கி நோண்டிகிட்டு இருக்கான். இந்த சைடு செங்க கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டாக்டர் வேலையை விட்டுட்டு செக்யூரிட்டியாக மாறிட்டான் போல். ஒயிட்டியோட காரை பார்க் பண்ணுறதுக்கு இங்கிட்டு வா அங்கிட்டு வாலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் அவள் துளி கூட மதிக்கலையே. அவள் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஏய் நில்லிடி, உனக்காக தானடி நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். என் வீட்டுக்கு முன்னாடி விற்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, ஆமாம் என்ன டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு இவளும் ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறா. அது பயங்கர சூப்பராக இருக்கும் போல. சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஜெங்கு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்டோரி இந்த மாதிரி போயிட்டுருக்கா. அங்கிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. டேனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. லஞ்ச் டைம் ஆச்சு, நீ சாப்பிட போலையா அப்படின்னா, நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு நிறைய பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. என்னடி இது அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த பாட்டியம்மாவோட பொண்ணு இருக்குல்ல, அதுதான் இது எல்லாத்தையுமே ஹீரோட்ட கொடுக்க சொன்னிச்சு, அந்த குட்டி வாண்டுக்காக எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு. இது அவரெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டார். நீ எதுக்கு வாங்கின? நான் எங்கடி வாங்கினேன், வச்சுட்டு அந்த பிள்ளை திரும்பி கூட பார்க்காம ஓடிடுச்சு அப்படின்னு. ஸோ ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, அவன் வந்துட்டு நிறைய கொஸ்டின்லாம் கேட்டான் அந்த வாண்டை பற்றி. அவனுக்கு என்ன வயசு, என்ன ஹைட்டில் இருப்பான், அப்புறம் ஹீரோ வந்துட்டு உண்மையாகவே இவனுக்கு அப்பா தானா அப்படின்னு. இவன் ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறா அப்படின்னு இவங்களுக்குமே ஒன்றும் புரியல. சரி நீ என்ன சொன்ன? நான் வந்து ஹீரோ தான் உண்மையான அப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அந்த பாண்டோட அம்மா ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோ என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.